हाय फ्रेंड्स वणक्कम इनकी நம்ம டுடே से गुड डे சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தி பிராத்மிக்ல இருக்கக்கூடிய கஹானில ஃபர்ஸ்ட் கஹானியான கவி और कंजूस அதான் பார்க்க போறோம். இப்ப பார்க்கலாம். फ्रेंड्स லெசன்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எடுக்கிற ஒவ்வொரு லெசனும் உங்களுக்கு புரியுற விதமா இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பிராத்மிக் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். கவி और कंजूस அப்படின்னா ஒரு கவிஞரும் மற்றும் வந்து ஒரு கஞ்சத்தனமாக காசே வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, எதுக்குமே வந்து நல்ல பெரிய பணக்காரங்களாக கூட இருப்பாங்க, ஆனால் வந்து ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ரெண்டு மனிதர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு கஹானி தான் இது. किसी गांव में गोवर्धन नामक एक आदमी रहता था. किसी गांव में ஒரு கிராமத்தில் கோவர்தன் அப்படின்ற ஒரு ஆத்மி அப்படின்னா மனிதன் ரஹ்தாத்தா வாழ்ந்து வந்தான். वह अच्छा कविता ஒரு நல்ல கவிஞன். லேக்கின் கரீப் தான், ஆனால் கரீப் அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்காங்க. வஹ் கவிதா லிக்னா சோடுக்கர் குச் நஹீன் ஜான்தா தா. வஹ் கவிதா லிக்னா அவனுக்கு வந்து கவிதை எழுதுவதை தவிர, சோடுக்கர் அப்படின்னா அதை தவிர, குச் நஹீன் ஜான்தா அதை தவிர அவனுக்கு வேற எதுவுமே ஜான்தா அப்படின்னா தெரியாது. ஜான்தா அப்படின்னா தெரியும், நஹீன் ஜான்தா அப்படின்னா தெரியாது. परिवार में माँ बाप थे, पत्नी थी, बच्चे थे. परिवार அப்படின்னா குடும்பம், குடும்பத்தில் அம்மா அப்பா இருக்காங்க, பத்தினி அப்படின்னா ஒய்ஃபு, பச்சே அப்படின்னா அவனுடைய குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. इसलिए वह रोज़ आस पास के किसी जमींदार या अमीर के घर जाता था और उनका गुणगान करते हुए कविता सुनाता था. इसलिए அதனால் வந்து वह रोज़ आस पास के கிசி ஜமீன்தார் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவனுக்கு வந்து அந்த கவிஞராக இருக்கார், அவருக்கு அதை தவிர அந்த கவிதை எழுதுவது தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஸோ வந்து டெய்லியுமே வந்து ரோஜ் அப்படின்னா டெய்லியும் ஆஸ்பாஸ்கி கிசி ஜமீன்தார் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அங்கங்கே இருக்கிற பக்கத்து கிராமத்தில் அந்த மாதிரி பக்கத்து இடத்துல இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் மற்றும் அமீர் அப்படின்னா பணக்காரர்கள் அவங்களுடைய கர் ஜாத்தாத்தா வீட்டிற்கு செல்கிறான். அவர் உன்கா குணுகான் அங்கே போய் அவங்கள பற்றி பாராட்டி பழங்காலத்துல எல்லாம் வந்து இந்த கவிஞர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரசர்கள் அவங்கள பற்றியெல்லாம் புகழ்ந்து கவிதை பாடி அவங்கக்கிட்டேருந்து பரிசுகள் பெறுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து ஒரு கவிஞராக இருக்கார். ஜமீன்தார்கள் பணக்காரர்கள் அவங்களை பற்றின புகழை பாடி கர்த்தே ஹுயே கவிதா சுனாதாத்தா அவங்கள பற்றின ஒரு கவிதைகளை பாடுவார். வே லோக் அப்னி தாரிஃப் சுன்கர் கோவர்தன் கோ குச் ந குச் தேத்தே தே. வே லோக் அந்த மக்கள், அதாவது அந்த அமீரோ இல்லை ஜமீன்தாரோ யார்கிட்ட போய் ஒரு பாடல் பாடுறாரோ அவங்க வந்து அப்னி தாரிஃப் தன்னுடைய அந்த புகழை அந்த பாராட்டுதலை அதை கேட்டு கோவர்தன் அந்த கவிஞருக்கு குச்சின குச் ஏதாவது அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பொருளுதவியோ இல்லை ஏதாவது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. பஸ் இசி சே கரீப் கவி கிசி ந கிசி தரஹ் அப்னி ஜீவன் கா நிர்வாக கர்த்தா தா. ஆனால் வந்து கவிஞன் வந்து அப்போவும் ஏழ்மை நிலைமையில் தான் இருக்கார். அதை வச்சு கிசி ந கிசி தரஹ் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்குற அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் சொற்ப அமௌண்ட்டை வச்சு அவங்க கொடுக்குற அந்த பொருளையோ ஏதோ ஒன்று வச்சு அப்படி ஜீவன்கா தன்னுடைய வாழ்க்கையை நிர்வாக கர்த்தாத்தா தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். கபி கபி உசே காலி ஹாத் லவுட்னா படுத்தாத்தா. கபி கபி அப்படின்னா சில டைமில் வந்து பொருள் கிடைக்கும், சில டைமில் வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ அப்படியே வந்து காலி ஹாத் அப்படின்னா வெறும் கையோட திரும்பி வருவார். ஏக் தின் கோவர்தன் பாஸ்கே கிசி காவ்மே கயா. ஏக் தின் ஒரு தடவை வந்து கோவர்தன் வந்து பாஸ்கே கிசி காவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு செல்கிறான். வஹா வஹு மகேந்திர நாமக் ஆத்மிக்கே கர் பகுஞ்சா. அங்கே வந்து மகேந்திர அப்படின்ற ஒரு மனிதனுடைய ஒரு பர்சனோட வீட்டுக்கு போகிறாரு, சென்றடைகிறான். பகுஞ்சா அப்படின்னா சென்றடைகிறார். மகேந்திர தன்வான் தா, மகேந்திர வந்து பணக்காரர் தான், தன்வான். லேக்கின் படா கஞ்சூஸ் தா. இப்போ தான் அந்த கவியோர் கஞ்சூஸில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சூஸ் யார் அப்படின்னா இந்த மகேந்திர தான். லேக்கின் படா கஞ்சூஸ் தா அப்படின்னா ஆனால் வந்து பெரிய பணக்காரர் தான், பட் வந்து ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய மனிதர். கிசி கோ பூல்கர் பி கோட்டி தம்டி தக் நஹீன் தேத்தா தா. கிசி கோ பூல்கர் பெரிய பணக்காரர் ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பார். கிசிகோ பூல்கர் அப்படின்னா யாருக்குமே வந்து மறந்தும் கூட, பூல்கர் அப்படின்னா மறப்பது, மறந்தும் கூட
கோட்டி தமடி ஒரு 10 பைசா கூட கொடுக்க மாட்டான் இவன், மறந்து போய் கூட யாருக்கும் எந்த ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மறந்து போய் கூட யாருக்கும் வந்து எந்த உதவியும் வந்து தரமாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் அவரு. கோவர்தன் ने மகேந்திர को अपना परिचय दिया. கோவர்தன் வந்து அந்த மகேந்திர அவங்கள பத்தி அவனுக்கு தெரியாது இல்லையா அந்த கவிஞருக்கு. ஸோ வந்து அங்க போய் அவங்க கிட்ட வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். परिचय दिया அப்படின்னா அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். उसके बाद उसने इस अर्थ की एक कविता सुनाई कि महेंद्र बड़ा वीर है और दानी भी है. உஸ்கே பாத் அதன் பிறகு தன்னை வந்து அறிமுகப்படுத்திட்டு அதன் பிறகு அங்கே வந்து இஸ் அர்த்துக்கு ஏ கவிதா சுனாயிக்கு இந்த அர்த்தத்தில் ஒரு பாடல் பாடுறாரு. என்ன அப்படின்னா மகேந்திர அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய படா வீர் அப்படின்னா மிகப்பெரிய வீரர் மற்றும் வந்து தானி அப்படின்னா தானம் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றின ஒரு புகழ்ந்து ஒரு கவிதையாக பாடல் பாடுகிறார். மகேந்திர குஷ் ஹுவா. ஸோ மகேந்திர வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு, ஹாப்பி ஆகிறாரு. उसने नौकर से कहा कवि को सोने की थाली भेंट करो. தன்னுடைய நௌக்கர் அப்படின்னா தன்னுடைய வேலையாள் பணியாள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி கவிக்கோ சோனே கி தாலி அப்படின்னா இந்த கவிஞருக்கு சோனே அப்படின்னா தங்கம். ஸோ தங்கத்தாலான தாலி அப்படின்னா தட்டை வந்து பேண்ட் அப்படின்னா பரிசாக, தங்கத்தாலான தட்டை வந்து பரிசாக கொடு அப்படின்னு சொல்கிறாரு. யஹ் சுன்கர் கோவர்தன் பி குஷ் ஹுவா. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் வந்து கோவர்தன் வந்து ரொம்ப குஷியாயிடும். वह कहने लगा कि महेंद्र के समान बड़ा वीर और दानी आसपास के गांवों में कोई नहीं है. அதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு மறுபடியும் அவன் சொல்கிறான் என்னன்னா மகேந்திர கே சமான் உங்களை போல வந்து பெரிய வீரர் மற்றும் வந்து இந்த மாதிரி தானம் செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய மனிதர் வந்து ஆஸ்பாஸ்கே காவோமே பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் உங்களை மாதிரி கோயி நகிஹே உங்களை மாதிரி யாருமே கிடையாது, உங்களை மாதிரி ஒரு பெரிய வீரர் தானம் செய்யக்கூடிய மனிதர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். யஹ் சுன்கர் மகேந்திர பகுத் குஷ் ஹுவா. இதை கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் மகேந்திர வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடறான். நௌக்கர் சே கஹா தாலி மே ஏக் சௌ அஷ்ரஃபியா பி லே ஆவோ. நௌக்கர் சே கஹா மறுபடியும் வந்து வேலையாள்கிட்ட சொல்கிறேன் என்னென்னா தாலிமே அந்த தங்கத்தட்டு கொண்டு வான்னு சொன்னேன் இல்லையா அந்த தங்கத்தட்டுலேயே வந்து ஏக் சவ் அப்படின்னா 100, ஏக் சவ் அப்படின்னா 100, அசரஃபியா அப்படின்னா தங்க பொற்காசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கோவர்தன் கி குஷி கா டிகானா நஹி ரஹா. ஸோ இப்போ கோவர்தனோட குஷிக்கு வந்து அளவே இல்லை சந்தோஷத்துக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து இவ்வளோ ஏழ்மையில் இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த தங்கத்தட்டு அதுலேயே வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது 100 பொற்காசுகள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடறான். லேக்கின் நௌக்கர் அந்தர் சே ஆயா நஹி. ஆனால் வந்து வேலையாள் வந்து உள்ளேருந்து வரவே இல்லை. थोड़ी देर के बाद गोवर्धन ने महेंद्र से पूछा कि आपका नौकर क्यों नहीं आया. थोड़ी देर அப்படின்னா சிறிது நேரம் கழித்து கொஞ்சம் நேரம் கழித்து அவன் நின்றுட்டே இருக்கான். இந்த மாதிரி வேலையாள்கிட்ட கொண்டு வான்னு சொல்லிட்டாரு இந்த மகேந்திரன்ற பர்சன். அதுக்கப்புறம் இந்த கவிஞர் நின்றுட்டே இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கோவர்தன்னே மகேந்திர சே பூச்சா. கோவர்தன் வந்து மகேந்திரட்ட கேட்குறாரு என்னன்னா ஆப்கா நௌக்கர் கியோ நஹி ஆயா. உங்களுடைய வேலையாள் கியோ அப்படின்னா ஏன் இன்னும் வரல அப்படின்னு. மகேந்திர ने कहा कि वह नहीं आएगा. மகேந்திர சொல்கிறான் என்னன்னா वह नहीं आएगा அவன் வரமாட்டான் அப்படின்னு. கோவர்தன் கா தில் பைட் கயா. ஸோ கோவர்தனுடைய மனம் வந்து ரொம்ப ஏன்னா இப்போ வந்து ரொம்ப குஷியாக இருந்தால் ஸோ அவனுடைய மனம் வந்து அப்படியே என்ன சொல்கிறது அந்த சந்தோஷம் அப்படின்றது அப்படியே அடங்குது. என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. उसने पूछा कि क्या मुझे सोने की थाली और 100 अशरफिया नहीं मिलेगी. ஸோ என்ன எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அந்த தங்கத்தட்டு ப்ளஸ் அதோடு சேர்ந்து 100 அந்த பொற்காசுகள் அதெல்லாம் கிடைக்காதா மிலேங்கி நஹி மிலேங்கி அப்படின்னு கொஷினாக கேட்குறான். ஸோ மகேந்திர ஹங்ஸ்தே ஹுயே கஹ்னே லகா தும்னே முஜே வீர் அவுர் தானி கஹா. ஸோ இப்போ மகேந்திர வந்து ரிப்ளை பண்ணுறான் என்னென்னா சிரிச்சுக்கிட்டே ஹங்ஸ்தே அப்படின்னா சிரித்து கொண்டே வந்து தும்னே முஜே வீர் நீ வந்து என்ன வீரன் மற்றும் வந்து தானி அதாவது தானம் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மே ஜான்தா ஹூம் கி யஹ் ஜூட் ஹை. மே ஜான்தா ஹூம் எனக்கு தெரியும் கி என்னன்னா யஹ் ஜூட் ஹை அது பொய்யின்னு தெரியும். முஜே குஷ் கர்னே கேலியே தும் ஜூட் போலே என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக கர்னே கேலியே சந்தோஷப்படுத்துவதற்காக நீ வந்து பொய் சொன்ன. உசி தரஹ் அதுபோல தும்கோ குஷ் கர்னே கேலியே மே பி ஜூட்
போலா. அதுபோல உன்னை தும்கோ குஷ் கர்னே கே லியே உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக நானும் கூட பொய் சொன்னேன். நானும் கூட பொய் சொன்னேன். ஸோ நீ என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் வந்து பெரிய வீரன், தானம் செய்யக்கூடியவன் சொன்னேன். அதே மாதிரி தான் நானும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக பொய் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்றான். झूठ की वजह से हम दोनों थोड़ी देर के लिए खुश रहे. झूठ की वजह அப்படின்னா பொய்யின் காரணமாக, வஜக்ஸே அந்த அதன் காரணமாக ஹம் தோனும் நம்ம 2 பேருமே வந்து தோடி தேர் கேலியே கொஞ்ச நேரம் வந்து சந்தோஷமாக இருந்தோம். பஸ் அப் தும் ஜா சக்தே ஹோ. பஸ் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நீ கிளம்பலாம் அவ்வளோதான். 2 பேரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தோமா, ஸோ நீ கிளம்பலாம் அப்படின்றான். கோவர்தனே சுப்சாப் கர் கி ராஹ்லி. இப்போ கோவர்தன் வந்து சுப்சாப் அப்படின்னா ஸோ என்ன பண்ண முடியும், இனி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அமைதியாக கர்கி ராஹ்லி ஸோ தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி செல்கிறான். இப்போ இதனுடைய கஹானிக்கா சாராंश கவி और कंजूस அதே தான், பட் அதில் இருக்கிறதே வந்து கொஞ்சம் சுருக்கமாக இந்த சாராंशா கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. ஒரு கிராமத்தில் கோவர்தன் அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு ஏழை கவிஞர் தன்னுடைய குடும்பத்தோடு வசித்து வந்தார். இது வந்து எப்படி ஒரு 4-5 லைனாக அப்படியே கொடுத்துருந்தாங்க, அது அப்படியே ஒன்றா கோவர்தன்ற பெயர் கொண்ட ஒரு கவிஞர் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார். ஏக் தின் வஹ் மகேந்திர நாமக் தன்வான் கே கர் பகுஞ்சா. ஒரு தடவை ஒரு நாள் வந்து மகேந்திர அப்படின்ற ஒரு தன்வான் ஒரு பணக்காரனுடைய வீட்டுக்கு சென்றான். மகேந்திர படா கஞ்சூஸ் தான். அந்த மகேந்திரன் அந்த பணக்காரர் வந்து ரொம்ப கஞ்சம், மிகப்பெரிய கஞ்சன். कवि गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई. கவி வந்து கோவர்தனை சந்தோஷப்படுத்துவதற்காக பொய்யாக அவரை வந்து பாராட்டி அந்த மாதிரியெல்லாம் கவிதைகளை கூறினான். इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की थाली और 100 अशरफियाँ ले आने को कहा. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் மகேந்திர வந்து தன்னுடைய வேலையாள்கிட்ட கோவர்தனுக்காக அந்த ஒரு தங்கத்தாலான அந்த தட்டும் ஒரு 100 பொற்காசுகளையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னான். மகர் நௌக்கர் நஹி ஆயா. ஆனால் வந்து அந்த வேலையால் வரவே இல்லை. गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की. நீ என்ன சந்தோஷப்படுத்துவதற்காக பொய் சொன்ன. मुझे खुश करने के लिए ஸோ நானும் வந்து உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக பொய் சொன்னேன். उसी तरह आपको खुश करने के लिए मैं भी झूठ बोला. அதான் அதே மாதிரி நானும் வந்து உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக பொய் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிடுறான். கோவர்தன் கோ காலி ஹாத் கர் லவுட்னா படா. ஸோ கோவர்தன் வந்து அந்த காலியான வெறும் கையோட வீட்டிற்கு திரும்பினான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த கஹானி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிராத்மிக் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.